Hello everyone, வணக்கம் and welcome to Premi Style. இன்னைக்கு Premi Style என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட பீச் டே vlog. ஏன்னா இப்போ வந்துட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆயிட்டதுனால எப்பயுமே நாங்கள் வந்து ட்ராவலில் இருப்போம். மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுவோம், நிறைய ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பீச் டே. அதை அப்படியே வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பர்த்டே இந்த வாரம் இந்த வீக்கு இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுறவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ ஆல். அதே மாதிரி அனிவர்சரி கொண்டாடுறவங்க எல்லாருக்கும் ஹாப்பி அனிவர்சரி. வாங்க அப்படியே வீடியோ பார்க்கலாம். எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத வீடியோ பார்க்கலாம். எங்களுக்கு வந்து லேக் மிஷிகன் பக்கத்தில் இருக்கிறதுனால பீச்சுக்கு போகலை அப்படின்னா அது வந்து எப்படின்னாக்கா சாமி குத்தம் ஆகிடும். அந்த மாதிரி ஃபீலிங் வந்துடும் எனக்கு. ஸோ நாங்கள் எப்பயுமே வந்துட்டு கிளம்பிடுவோம், எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் நாங்கள் எப்படி லேக்கில் போயிட்டு என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் காரில் கோயிலுக்கு போயிட்டு அந்த வேல வந்து டிரைவ்வேல உக்காந்துட்டு எடுக்கிறேன். அதனால தான் இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும், வேறு எதுவும் இல்லை. நான் ஆல்ரெடி வெளியிலலாம் போய் பாருங்க, அப்படியே மண்டையே ஒரு மாதிரி இருக்குது, எல்லாம் அப்படியே காஞ்சி போன மாதிரி, வெயிலுக்கு அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இப்போ என் பெரிய பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் எங்களுக்கு டிரைவர். வேறு யாரும் ட்ரைவ் பண்ணுறதில்ல. பட் இப்போல்லாம் என் சின்ன பையன் வந்து பேசஞ்சர் சீட்டை பிடிச்சிடுவான். ஸோ நாங்கள் அன்றைக்கி போனது வந்து ஹாஃப் மாஸ்டர் ஸ்டேட் பார்க் தான். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஒரு ஸ்டேட் பார்க்குக்கும் நம்ம வந்து பே பண்ணணும். எங்கே போனாலும் நேஷ்னல் பார்க்கு, ஸ்டேட் பார்க்ஸு நம்ம வந்து பே பண்ணணும். நம்ம வந்து இயர்லி வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நம்ம ரினியூ பண்ணும்போது அதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பார்க் ஸ்டிக்கர் வந்து ஆட் பண்ணுமா என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இயர்லி அதை ரினியூ பண்ணும்போது அந்த பார்க் ஸ்டிக்கரை எப்பயுமே ஆட் பண்ணிடுவோம் எங்கள் வெஹிக்கிளில். ஸோ தட் நாங்கள் நிறைய ஸ்டேட் பார்க்ஸ் அப்படிலாம் போகிறதுனால ஒரு இடத்துலையும் போய் நம்ம பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்கள் பண்ணிவிடுவோம். அன்னைக்கு வந்து பாருங்களேன், லேக் மிஷிகன் அப்படி எவ்வளோ ஒரு மெஜஸ்டிக்காக இருக்குது. அது என்னமோ தெரியலைங்க, அந்த லேக் மிஷிகன்னா அவ்வளோ ஒரு இஷ்டம் எங்களுக்கு. நல்ல ஸ்கார்ச்சிங் சன். That was your last year. That is good. I'm pretty sure. Lake Michigan. Oh, good thing we didn't bring Della. Oh, no, I am. Well, she could walk on that, I think. Want a picture? Yeah. Jason, picture. Nice. Very fun. ஸோ லாஸ்ட் சம்மரில் இந்த பெரிய மேட் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த இதை வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க பார்க்கில். இது பயங்கர கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுங்க, வெரி நைஸ். இல்லைன்னா அந்த ஸ்கார்ச்சிங் சன்னுக்கும் அந்த மணல் வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், சச்ச ஹீட் சாண்ட். அதில் நம்ம வாக்கிங் போகிறதுக்குள்ளே நம்ம டயர்ட் ஆகிடுவோம் பீச்சுக்கிட்ட போகிறதுக்குள்ளே. திஸ் இஸ் அ நைஸ் ஐடியா தானே, ரியலி. அப்புறம் நம்ம உடனே பீச்சில் போய் எல்லாம் செட்டில் ஆகி தம்பிக்கு சேரை போட்டு உக்காந்துட்டு நாங்கள்லாம் அப்படியே பீச் மேட் போட்டு உக்காந்துட்டு பிள்ளைங்க ஆல்ரெடி ஒன்ஸ் பீச்சுக்குள்ளே போயிட்டு வந்துடுச்சிங்க. வந்த வாட்டி எப்பயுமே நான் வந்து பேக் பண்ணிடுவேன், வாட்டர் மெலன் அது இதுன்னு பேக் பண்ணிடுவேன். அன்னைக்கு வந்து வாட்டர் மெலன், கிரனோலா பார், ஜூஸு, வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அன்றைக்கி வந்து லேக் மிஷிகனோட வாட்டர் டெம்பரேச்சர் வந்து 64 டிகிரி அந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கோல்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஒன்ஸ் யூ கெட் யூஸ் டு இட், இட் வாஸ் ஸோ குட். அந்த சன்னுக்கும் அந்த அந்த தண்ணி அந்த கோல்டாக இருக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. I know, but it's refreshing when you jump all the way in. லேக் மிஷிகனுக்கும் அந்த இது சன்னியாக இருந்ததுக்கும் அந்த வாட்டரோட அந்த சத்தம் இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அன்னைக்கு வந்து பீச்சில் வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கர க்ரௌடாக தான் இருந்தது.
comes all the way out there. The water is freezing. We're on Lake Michigan. Nice sunny day. Kind of an impulse day. I know. Idea of yours truly. Show them you're dunking. Oh, there's seaweed on my foot. These people have got their boats out too. That was a really cool yacht type of situation a little bit ago. Yeah, people are paddleboarding. It's the paddleboard. She's sitting. Yeah. Yeah, a lot of algae. I don't know if it's picking it up in the camera, but it's all over. It's algae. So it's like a plant. It's a water plant. There's too much of it in the Great Lakes right now. Ooh. லேக் மிஷிகனில் இப்போ கொஞ்சம் பாசம் நிறையா இருக்குங்க. கொஞ்சம் இருக்கிறது நல்லது, பட் ஆனால் இந்த இன்னமும் நிறைய இருக்கிற மாதிரி தோணுது இந்த முறை எனக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து ஸ்விம் பண்ணிவிட்டு தென் வி ஆல் டுக் அ வாக். இது பீச்சில் வந்து அப்படியே வாக்கிங் போனோம். ஏன்னா அது பீச்சில் அது ஒரு மாதிரி அந்த கிளியர் வாட்டரில் நடக்கிறதே ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அப்படியே வாக்கிங் போனோமா. ஸோ இந்த லேக் ஷோரில் வாக்கிங் போகும்போது சும்மா பார்த்துக்கிட்டு போகாமல் அங்கே இருக்கிறத வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு பொருளாக நாங்கள் பார்த்துட்டே போவோம். ட்ரிஃப்ட்வுட் இருக்கும். சம்டைம்ஸ் யூ see seagull, fish, duck, அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் நம்ம பார்ப்போம். எனக்கு தெரியல எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நாங்கள் வந்து என் பிள்ளைங்களை வந்து சின்னதுலேருந்தே அந்த மாதிரி பண்ணுவேன். நிறைய குழந்தைங்கள வந்து எத்தனை பப்பீஸ் இருக்குதுன்னு என்ன சொல்லுவேன், இல்லை எவ்வளோ ட்ரிஃப்ட்வுட்டு அதனோட ஷேப்பு சைஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணுவேன். ட்ரிஃப்ட்வுட்லாம் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த ஷோரில் இருக்காது லேக் மிஷிகனில் நீங்கள் எந்த லேக்ஸுக்கு போனாலும், லேக் சுப்பீரியருக்கு போனாலும் சரி, ஏரி, ஹியூரான், எதுக்கு போனாலும் சரி, ரொம்ப சூப்பராக அந்த கல்லுலாம் வந்து அவ்வளோ ஷேப்பு அந்த சைஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யூ கைண்ட் ஆஃப் டூ லைக் எ நேச்சர் வாக், ஃபைண்ட் நேச்சுரல் திங்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் சிட்டிங் ஆன் த பீச். யூ ட்ரை டு கிளைம் சம் ட்ரீஸ். அந்த மாதிரிலாம் ஷோரில் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் மைண்டுக்கு உடம்புக்கெல்லாம் கொஞ்சம் வேலை கொடுப்போன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து சின்னதுலேருந்து அந்த பிள்ளைங்களோட இப்படி இருந்திருந்தே எனக்கு பழக்கம் ஆகி போச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் பீச்சில். பட் இட் இஸ் நைஸ். அந்த ஸ்குவீக்கி சவுண்டை கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ வித்தோட நான் முடிச்சுக்க போகிறேன். எப்பயுமே பீச்சுக்கு பிள்ளைங்களோட போனால் இது ஈட்டிங் பிஸ்னஸை கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க வந்து பசியெல்லாம் தாங்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து லிக்விட்ஸ் வந்து நிறைய வேணும். எஸ்பெஷலி இஃப் இட் இஸ் சன்னி அவுட் சைட். நல்ல வெயிலாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். சாப்பிட்றது கூட அவ்வளோ இது கிடையாது. ஆனால் குடிக்கிறதுக்கு வந்து யூ ஹாவ் டு நிறைய கொடுக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. ஆக்சுவலாக பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னால் நிறைய சாப்பிட்டுட்டு போகக்கூடாது. ஒரு 1.5 hour 2 hours முன்னால் சாப்பிட வச்சுருங்க பிள்ளைங்கள. ஏன்னா அங்கே போயிட்டு பீச்சில் விளையாடும்போது ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்கும், பிள்ளைங்க சிக்காவுவாங்க. ஸோ அதனால எப்பயுமே பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1.5 hour முன்னால் இது பண்ணணும். பட் எனக்கு தெரியல நீங்களாம் எவ்வளோ நேரம் பிள்ளைங்களை பீச்சில் இது பண்ண வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுதெல்லாம் வந்து ஒரு 6 hours நாங்கள் பீச்சில் இருப்போம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு டிப் பிள்ளைங்களுக்காக. அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து அங்கே பீச்சில் போயிட்டு பிள்ளைங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சில சமயத்தில் நார்மலாகவே சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு போனால் அதுங்க வந்து தண்ணியில் காலை வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சினுங்குங்க ஃபர்ஸ்ட்ல. பட் அதனால இந்த மாதிரி சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பீச்சுக்கு போகும்போது. ஓகேங்களா? அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். அப்புறம்
எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வந்து உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ நாள் என் கூட ஜேர்னியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பெரிய நன்றிகள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, I will see you all in the next video. Until then, you all take care. Bye. Shine bright.